இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்களை பராமரிப்பது, மீட்டெடுப்பது, அதை மேற்கொண்டு உறுதிப்படுத்துவது என்று பல வழிகளில் இந்த சொத்துக்களை பாதுகாக்கவும் புனரமைக்கவும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான நிலையை எடுப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த நிலையை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸுடைய உதவியோடும் செயல்பாடுகளாக நாங்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறோம். எங்களுடைய சொத்துக்கள் காங்கிரஸ் கட்சியின் வசம் இருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி அதை திருத்தி அமைத்து காங்கிரஸ் கட்சிக்கு உதவும் வகையிலும் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றும் வகையிலும், குறிப்பாக மாவட்ட காங்கிரஸ் கட்சி, நகர காங்கிரஸ் கட்சி, இப்படி பல்வேறு அமைப்புகள் அதில் பயன்படுத்தும் வகையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். அதை நிறைவேற்றுவதற்காக இப்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோம். இந்த பயணத்தில் நானும், சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் நிதின் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளர் செல்வம் அவர்கள், மாவட்ட காங்கிரஸ் தலைவர், நகர காங்கிரஸ் தலைவர் மற்றும் தோழர்கள் இங்கே இணைந்து இந்த இடத்தை பார்வையிட்டோம். இது எங்களுடைய கட்சிக்கானது. இதை மீட்டெடுத்திருக்கிற நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதற்கு உதவியாக இருந்த அத்தனை நண்பர்களுக்கும், மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி, நகர காங்கிரஸ் கமிட்டி அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். இதை அடுத்த கட்டமாக எப்படி எடுத்து சொல்வது என்பது அகில இந்திய காங்கிரஸும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் நாங்கள் அதற்கான திட்டங்களை வகுத்தளித்து அதன் அடிப்படையில் இதை நிறைவேற்றுவோம். இதுதான் என்னுடைய நிலைமை. இப்போ நீ கேட்கலாம் என்ன சொன்னா? மாநிலத்தில் 4 ஆண்டு திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருந்தாங்க. நீங்கள் காங்கிரஸ் மத்தியில் முன்பு ஆட்சி நடத்திட்டு இருந்தபோது என்ன பல திட்டங்கள் செய்திருந்தாலும் கூட தற்பொழுதைய பாஜக அரசு 2 அரசுகளையும் குற்றம் சாட்டியே வந்து கொண்டிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் மிகச்சிறந்த ஆட்சியை வழங்கியது இந்திய தேசிய காங்கிரஸும் அதன் தலைவர்களும். பண்டித நேரு அவர்கள் தொடங்கி இந்திரா காந்தி அவர்கள், சாஸ்திரி அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள், மன்மோகன் சிங் அவர்கள், நரசிம்மராவ் அவர்கள், இப்படி அனைவரும் மிகச்சிறந்த ஆட்சியை இந்திய நாட்டை வழங்கியிருக்கிறோம். அதன் மூலம் இந்தியா மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. இன்றைக்கு புதிதாக ஆட்சிக்கு வந்த பிஜேபி கட்சிக்காரர்கள் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை தவிர புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் சொன்னால் சொல்ல முடியாதவர்களால் ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸையும் காங்கிரஸ் தலைவரும் குறை கூறியே அவர்கள் ஆட்சி நடத்த முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்றைக்கு இந்தியா அடைந்திருக்கிற கேவலமான மோசமான ஒரு சூழ்நிலைக்கு பொருளாதார பல்வேறு சமூக திட்டங்களில் மிகப்பெரிய பின்னடைவை அடைந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு. அதான் உண்மை. அதை மறைக்க முடியாது. ஒன்று, இது காங்கிரஸ் அகில இந்திய அளவிலும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நாடு மீண்டும் சிறப்பான நிலைக்கு வர முடியும் என்பது முதல் பார்வை. இரண்டாவது கேள்வி, எங்களுடைய கூட்டணியை பற்றி குறிப்பிட்டீர்கள். தமிழ்நாடு அரசு எங்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த கூட்டணி அரசு இங்கே மிகச்சிறந்த முறையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். கடந்த 4 ஆண்டுகளில் முதல் 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்தியாவிலே முதன்மையான முதலமைச்சராக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மத்திய ஆட்சியில் அங்கம் வகிக்கிற பிஜேபி கட்சிக்காரர்கள், அதனுடைய பிரதமர், அவருடைய உள்துறை அமைச்சர் மற்றும் யார் இன்றைக்கு கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு பதில், மத்திய ஆட்சியிலிருந்து தமிழ்நாடு அரசு எல்லா பெரும்பான்மையான துறைகளில் முதலிடம் வைப்பதை உறுதிப்படுத்துகிறது ஆவணங்கள் மூலம். இது ஒரு சான்று. ஆகவே எங்களை குறை சொல்லி பிஜேபி கட்சி அதன் தலைவர்கள் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது. தமிழகத்தில் இன்றைக்கு நடக்கிற நல்லாட்சி மீண்டும் 26 தொடர்ந்து ஆட்சிக்கு வரும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதற்கு காரணம் இந்த ஆட்சி மக்களுக்கு செய்கிற நலத்திட்டங்கள் வழியாக, ஆட்சியின் சாதனைகள் வழியாக மத்தியிலும் மாநிலத்திலும் எங்களுடைய கூட்டணி தான் மிகச்சிறந்த ஆட்சியை வழங்கியிருக்கிறது, வழங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்லும் அதிகாரம் அல்லது குறை சொல்வதை யாரும் நம்ப மாட்டார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்காரு. எதனா மாற்றங்கள் எதனா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு? ஒரு மாற்றம் ஏற்படாது. வெறும் பிஜேபிக்கும் அமித்ஷா அவர்களும் ஏமாற்றம் மட்டுமே வரும்.